Day 64 ஜிம் ஸ்டேட்டஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேலைக்கிழமை ஃபுல் அண்ட் ஃபுல் ஷோல்டர் ஒர்க் அவுட் பண்ணேன். அது புதுசாக சில விஷயங்கள் அதாவது ரெகுலராக பண்ணுறது மட்டும் பண்ணாமல் வேறு புதுசாக ஒர்க் அவுட் நான் பண்ணேன் இன்றைக்கி ஷோல்டருக்கு. அப்புறமேட்டு கார்டியோட முடிச்சிட்டேன். இன்றைக்கி எதை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கமெண்ட் இருக்குது டிஸ்பிளேல, அதை பற்றியும் நம்ம பேச போகிறோம். இந்த கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு கன்சர்னாகவும் ஒரு கேரிங்காகவும் தான் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் வந்து அவர் கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். ஸோ ஒரு விஷயம், ரெண்டு விஷயம் நான் கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த எக் எல்லோ இருக்கு இல்லையா, அந்த எக் எல்லோ நான் சாப்பிடவே மாட்டேங்க. ஒரு நாளைக்கு 2 தாங்க சாப்பிடுவேனே. மற்ற எல்லா எக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒயிட் இருக்கு இல்லையா, அந்த ஒயிட்டை மட்டும் நான் சாப்பிடுவேன். ஸோ அதனால் வந்துட்டு 6 முட்டையும் 7 முட்டையும் ஃபுல்லாகவே நான் ஹோல் எக்காக நான் சாப்பிட்டேன்னா அது நிறைய ப்ராப்ளம் கொடுக்கும். ஸோ அதை நான் பண்ணலை. ஓகேவா? ஸோ அவருக்கு அதை சொல்லணும்னு நினச்சது. செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் ஒன்றும் வெயிட் லாஸு. ஸோ நான் வெயிட் லாஸ் பண்ணல. ப்ளீஸ் நோட் கைஸ், வீடியோ எதாவது பார்க்குறேன்னு சொல்லுவோம். நான் வெயிட் லாஸ் பண்ணல. நான் பண்ணுறது வந்து ஃபேட் லாஸ். வெயிட் லாஸ்னால் ஹோல் பாடியில் இருக்கிற மசிலும் போன் டென்சிட்டி அண்டு ஃபேட் எல்லாமே குறையும். பட் ஃபேட் லாஸ்ன்றது ஃபேட்டு மட்டும் தான் குறையும், மசிலோ இல்லை போனோ குறையாது. ஓகேவா? அதனால இதோடைய ரிசல்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். பட் நான் பண்ணுறது ஃபேட் லாஸ். நான் வந்துட்டு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் நாட் சர்டிஃபைட் பர்சன் ஃபார் இதுக்கு இதை பண்ணுங்க, இதுக்கு இதை பண்ணுங்கன்ற மாதிரி நான் சொல்ல முடியாது. அந்த இது நான் இல்லை, ஐம் சர்டிஃபைட் பர்சன். அதே மாதிரி டயட்டுக்கும் நான் வந்து சர்டிஃபைட் பர்சன் இல்லை. இதுக்கு இது சாப்பிட்ணும், இது சாப்பிடக்கூடாதுன்றதுக்கு நான் சர்டிஃபைட் பர்சன் டயட் ஃபார் டயட்டுக்கு. ஓகேவா? முக்கியமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளுடைய இந்த டே 1லேருந்து இப்போ டே 64 வரைக்கும் நான் என்ன சொல்லி வரேன்னா, இந்த விலாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு நார்மல் ஒரு பையன் வந்துட்டு ஜிம்முக்கு போனால் என்னென்ன வலி அனுபவிக்கிறான், என்னென்ன வேதனை அனுபவிக்கிறான், என்னென்ன சந்தோஷத்தை அனுபவிக்கிறான், அதை பற்றின ஒரு ரியாக்ஷன். இன்றைக்கி நாள் எனக்கு எப்படி போகுது, நாளைக்கு நாள் எப்படி போகலாம் அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு விலாக் இது. ஓகேவா? அதனால் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிம் ஃப்ரிக் அப்படிலாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷன். அண்ட் இது நான் ஒரு பையன், ஒரு சராசரி ஒரு பையன் எப்படி எதுன்னு போகிறேன் கூட பார்த்தீங்கன்னா கேமரா பிடிக்க முடியல, செம்மையாக கை வலிக்குது. ஸோ இந்த மாதிரி என்னோட பெயினை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது தாங்க இந்த வீடியோ. பெயின், சந்தோஷம் எல்லாத்தையுமே. ஓகேவா? ஸோ ஐ எம் நாட் அ ஜிம் ஃப்ரிக்கி, ஐ எம் நார்மல் ஆர்டினரி பர்சன். கலப்பது இது உங்களுக்கு கிறிஸ்மஸ் பை டெக்கர். நாளை வெள்ளிக்கிழமை செம்மையாக சந்திப்போம். பாய்.